நெல்லை ஷிபா மருத்துவமனை சார்பில் உலக சிறுநீரக தினத்தை முன்னிட்டு வண்ணாரப்பேட்டை தெற்கு புறவழி சாலையில் விழிப்புணர்வு மனித சங்கிலி நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனர் முகமது ஷாபி தலைமை தாங்கினார். உலக சிறுநீரக தின சிறப்பு செய்தியினை ஷிபா மருத்துவமனையின் சிறுநீரக மருத்துவ நிபுணர்கள் டாக்டர் திருவாசகமணி, டாக்டர் நிரஞ்ச் மற்றும் போக்குவரத்து உதவி கண்காணிப்பு ஆய்வாளர் முத்துகுமார் ஆகியோர் வழங்கினார். மனித சங்கிலியில் ஷிபா மருத்துவமனையின் டாக்டர்கள் அகமது யூசுப், மதன், வெங்கடேஷ்குமாரி ஆகியோருடன் மருத்துவமனையின் செவிலியர்கள், ஊழியர்கள், ஷிபா பாராமெடிக்கல் கல்லூரி மாணவ மாணவியர்கள், இதய ஜோதி நர்சிங் கல்லூரி மாணவர்கள், நேச்சம் ஹெல்த் சயின்ஸ் கல்லூரி மாணவர்கள் மற்றும் PSN செவிலியர் கல்லூரி மாணவர்கள் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வு பதாகைகளின் மூலம் சிறுநீரகத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தினர். மனித சங்கிலியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. முன்னதாக மருத்துவமனையின் மேலாளர் சுதர்ஷன் அனைவரையும் வரவேற்றார். நிகழ்ச்சியின் முடிவில் ஷிபா மருத்துவமனையின் செவிலியர் கண்காணிப்பாளர் லின்சி நன்றி கூறினார். இன்று உலக கிட்னி பாதுகாப்பு தினத்தை ஒட்டி ஷிபா மருத்துவமனையின் சார்பாக ஒரு விழிப்புணர்வு மனித சங்கிலியை நடத்தி கொண்டிருக்கின்றோம். உடலில் ஒரு முக்கியமான உறுப்பாக திகழ்வது சிறுநீரகங்கள். இந்த சிறுநீரகத்தை செயலிழந்தால் நம்முடைய உடம்பிற்கு நிறைய பிரச்சனைகள், முகல் வீக்கம், கால் வீக்கம் போன்றவை வந்து மிகவும் கஷ்டப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இதை தவிர்ப்பதற்காக, விழிப்புணர்வை உண்டு பண்ணுவதற்காக, சிறுநீரகத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த மனித சங்கிலியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். மக்கள் இதை நன்றாக அறிந்து கொண்டு இதை சிறுநீரகத்தை பாதிக்கக்கூடிய சுகர் வியாதி மற்றும் பிரஷர், உடல் பருமன் மற்றும் உணவு பழக்க வழக்கங்களை நன்றாக கடைபிடித்து அதில் அந்த கிட்னி நோய் வராமல் இருந்து தவிர்க்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். இந்த சிறுநீரகத்தை பாதுகாக்க அளவான தண்ணீர் மற்றும் உப்பு குறைத்து சாப்பிடுதல், துரித உணவை தவிர்த்தல், மது மற்றும் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் இருத்தல், சுகர், பிரஷர் போன்ற வியாதிகளில் இருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ளுதல், உடல் பருமனை குறைத்தல் போன்ற முக்கிய நடவடிக்கைகளை மனிதர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இதன் வாயிலாக கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.